அஸ்ஸலாமு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பெருநாள். வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா 30 நோன்பு முடிஞ்சுது. நோன்பு ஸ்டார்ட் ஆகி 30 நோன்பு எப்படி போச்சுனே தெரில. வேகமாக 30 நோன்பு முடிஞ்சுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி நோன்பு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இன்றைக்கி பெருநாள்னா எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும். ஸோ ஒரு சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருநாள் கொண்டாடிட்டாங்க. கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இன்றைக்கி பெருநாள் கொண்டாடிட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கேரளாலேயும் கல்ஃப் கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் நோன்பும் ஒன்றா தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கல்ஃப் கண்ட்ரியில், கேரளாலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பெருநாள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒன்றா இருக்கும். பட் என்ன தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரையில் 2 பெருநாள் வரும். ஸோ இன்றைக்கி அதாவது அரபு கண்ட்ரி பெருநாள் கொண்டாடையில் இவங்களும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பெருநாள் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா பெருநாள் இன்றைக்கி அரபு கண்ட்ரியில் முடிஞ்சு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைசி நோன்பா 30 நோன்பு முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் ஆகுது. அந்த 30 நோன்பு முடியுதுனால இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம எதாவது ரெடி பண்ணலாம். சரி, ஒய்ஃபுக்கு டெய்லி அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க, நம்ம இன்றைக்கி பேபியோடு சேர்ந்து இன்றைக்கி எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. நம்ம செப்பரேட்டாக எதாவது ரெடி பண்ணலான்னு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு டயத்தில் வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை வந்துடும். இப்போ ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே மழை தான். ஸோ நம்மளும் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்தளவு வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. சவுதியில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கோ கண்டென்ட் ஆரம்பித்தோம். ஆனால் இது இங்கே எப்படி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி தானே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கண்டென்ட்னா ப்ராப்பராக நான் அங்கே ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் காமிச்சேன் ஹவுஸ் ஷேர் பற்றி. இங்கே வந்தோன்னே அப்படியே கண்டென்ட் மாறி இப்போ எங்கேயோ போய்கிட்டு இருக்கே தெரில. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாமே, இன்றைக்கும் அப்புறம் நாளைக்கு பெருநாள் எப்படி கொண்டாடுதோம் அதை பற்றின ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் 30 நோன்பு வச்சாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 30 நோன்பு வச்சுருவேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷமும் எனக்கு எதுவும் இடையில உடம்பு சரியில்லாமல் வரல, காய்ச்சல் ஃபீவர் எதுவும் வந்தால் வைக்க முடியாது. அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லை. 30ஆவது நோன்பு கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். 1 மணி நேரம் இருக்குது நோன்பு முடிய. ஸோ கிளைமேட் பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே ஈவினிங்க்கு மேலே மழை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் மழை இல்லை. வானத்தை பார்த்தா தெரியும். சரி வாங்க நேராக போய் பார்த்தீங்கன்னா உள்ள அஃப்னா அஃப்ரா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம நோன்பு தரக்கு ரெடி பண்ணுவோன்னு இன்றைக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் தூங்க. ஏன்னா நாளைக்கு பெருநாளா, இன்றைக்கி நைட்டு எப்படியும் தூங்க லேட் ஆயிரும். மருதாணி வைக்கணும், தூங்கவே வராது. சின்ன குழந்தையில் எனக்கும் அப்படி தான் இருக்கும். நாளைக்கு பெருநாள்னா இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த புது ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படா விடியும், எப்படா பெருநாள். அதே சந்தோஷம் தான் என் குழந்தைகளுக்கும். சின்ன வயசில் இருக்க சந்தோஷம் எனக்கு இப்போ. அப்போலே கேட்டுருந்துச்சு, அத்தா எப்போதா பெருநாள்னு. ஸோ அது ஒரு சந்தோஷம் தானே. பெருநாளுக்கு தொழுதுட்டு வந்துட்டு அப்புறம் மத்தியானம் பிரியாணி, அப்புறம் எல்லோரும் பெருநாள் தொட்டு தருவாங்க. ஸோ இந்த பெருநாள் தொட்டு ரொம்ப ஃபேமஸ். எனக்கும் சின்ன வயசில் எல்லார்ட்டையும் போய் 5 ரூபா 10 ரூபான்னு வாங்குவேன். இப்போது அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ யாரும் 5 ரூபா 10 ரூபா கொடுக்காங்க, எல்லோரும் 100 ரூபாய்க்கு மேலே தானே கொடுக்காங்க. ஸோ அதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு அவங்கள போய் எழுப்பிட்டு நம்ம இஃப்தாருக்கு வேறு டைம் ஆகிக்கிட்டு இருக்குது. இஃப்தாருக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்க தூங்கியிருக்கவங்க 2 பேர்த்தையும் எழுப்பிட்டு வந்தாச்சு. அஃப்ராவும் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்படி தானே அஃப்ரா கரெக்டாக தானே? தூங்கவே இல்லை பாருங்கள், முகம்லாம் எப்படி இருக்குன்னு. அஃப்ரா ஈத் முபாரக். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்குனாங்க. பார்த்தா தெரியும், லைட்டை அமுத்தி எல்லாம் ஒரே தூக்கம். நான் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, நீங்கள் 2 பேரும் வரணும்னு சொல்லி ஒரு 2 பேர்த்தையும் கூட்டு வந்துட்டேன். அப்போ நான் அத்தை ஒன்று கையில் நேற்று ஒன்று வச்சுருக்கீங்களா? இது நல்லா இருக்கா? இது நான் தான் வச்சு விட்டேன். ஜூஸ் போட போகலாம். சரி, டான்ஸ் மாஸ்டர் அஃப்னா பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு டான்ஸ் கடுமையாக ஆடிக்கிட்டு. அஃப்னாவா உள்ளே போங்க. இன்னைக்கு என்ன ஜூஸ்லாம் போடலாம் ஆடு. அஃப்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வேஸ்டிலாம் ஊற்றியாச்சு. அவுட்ஃபிட்டு என்ன பாட்டு காடு அப்னா? மினிக்கு பாட்டு காடு அப்னா. ஒரு ஸ்டெப் போட்டு பார்ப்போம். அப்புடின்னா ஒரு பாட்டை பார்த்தானா அதை பார்த்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுவான். அவ்வளோ டேலண்ட் உழைஞ்சிருக்கு. சரி வாங்கம்மா போவோமா அப்படின்னா. ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்துக்கிறோம். கிச்சனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கிச்சனில் லைட்டை போட்டுக்கிடுவோம். முதல்ல லைட்டை போட்டுட்டு அஃப்னா இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ணுவோம்? ரோஸ் மில்க்கு, லெமன் ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, அப்புறம் முகபத் சர்பத்து. இது எல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம், கலக்கிறோம். சீக்கிரம் அம்மா தூங்கி எரிச்சு வரவங்க ரெடி பண்ணுவோம். இல்லை வரும் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணுமா? வாட்டர்
ஸோ ஆல்ரெடி வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் போட அப்புறம் மில்க்லாம் இருக்கா? ஓகே, பால் எல்லாம் ரெடி பண்ணுமா அஃப்னா? ஓகே கைஸ், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம தர்பூசணி ஜூஸ் ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் மூணாவது வந்து முகப்பத் சர்பத்து, நாலாவது என்னென்னா அவுல் மில்க்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவுல் மில்க் ரொம்ப பிடிக்கும். சவுதியில் என் கஃபில் வந்து கிஸ்தா வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த கிஸ்தா வந்து எப்படி மேக் பண்ணணும்னா அவுல் வேணும், அதுக்கு சிவப்பு கலர் அவுல், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், பால், அப்புறம் பனானா, இது 4 இருந்துச்சுன்னா சூப்பராக கிஸ்தாவை மேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம தர்பூசணி ஜூஸ் போட. தர்பூசணி முடிச்சுட்டு அப்படி ஒன்று ஒன்றா செய்யலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஸ்மில்லா. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிஸ்மில்லா. தர்பூசணி ரெடி ஆகிடுச்சு. இவங்க குட்டிக்கு எட்டவே மாட்டேங்குது கேமரா. கேஸ் ரோஸ் மில்க்கு. இப்போ ரோஸ் மில்க் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம வந்து பால் ஊற்றணும் முதல்ல. அதாவது பாலை ரோஸ் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணுறத விட மிக்சியில் கொஞ்சம் அடிச்சுட்டு ரோஸ் மில்க் லிக்விட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா அந்த லிக்விடை கூட சரி தோற ஆடம் பிடிக்கிறா அப்படி தான் கொண்டா திறந்து சரி ஊற்று ஏசிங்க பாரு. சரி ஒரு 3 சொட்டு ஊற்றும் லிக்விட். அப்படின்னா ஊற்றுதா உள்ளே போட்டுறதுமா கொடுமா. 1 2 3 இப்போ கொண்டா ஏசிங்க பாருங்கள். இதான் ரோஸ் மில்க் லிக்விடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேணாம், ஒரு 3 சொட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு பாருங்கள். பார்த்தா தெரியும் ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துட்டு அப்படியே மிக்சியில் அடிச்சோம்னா நல்லா கட்டியாக வரும். சுகர் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா விதை, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க பாதாம் பிசின், இது போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்சியில் அடிச்சிடுவோம் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆச்சு. அப்படின்னா சொல்லுவோம் இருக்கா இந்த கோவப்படாத பாருங்கள் கைஸ். அதாவது மிக்சியில் நம்ம அரைச்சி ரோஸ் மில்க் ரெடி பண்ணியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ ரோஸ் மில்க் காமிக்கிற பார்க்க தெரியுதான் தெரியல. பாருங்கள் நான் ஊற்றுறேன் ரோஸ் மில்க்கு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரோஸ் மில்க்கு. ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ உள்ளே தெரியுது பாருங்கள் பால் அரைச்சிருக்குது. ஸோ எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள், ப்யூராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது தர்பூசணி ஜூஸ் போட்டாச்சு. ரோஸ் மில்க்கு மூணாவது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அவுல் மில்க் தான் போட போகிறோம். வாங்க நேராக பார்த்தீங்கன்னா அவுல் மில்க் போடலாம். பார்த்தீங்கன்னா ஏற்றிருச்சு கிச்சனில் நின்று. ஸோ பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா கட்டியான ரோஸ் மில்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று போட்ட ஃபல்லோடா, அது அப்படியே இருக்குது குடிக்காமல். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இப்போ போட்டது ஃப்ரெஷ் ஜூஸு, நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ். ஸ்வீட் நேற்று உள்ள வாட்டர் மெலன் பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீஸாக இருக்குது. இது நேற்று போட்ட முகப்பத் சர்பத். இங்கே பாருங்கள் நிறைய வீட்டில் இப்படி தான். ஸோ ஆசை எது பண்ணி கொடுத்தாலும் அது கடைசி இப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்னதான் இது பண்ணிக்கிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டேட்ஸ், ஒரு 4 டேட்ஸ் போட்டேன், 4 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால். ஸோ பால் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணியிருக்கேன். நான் சொன்னோம்ல கிஸ்தானு, ஆனால் தேன் வேணும். தேன் இருந்தால் தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேன் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒருக்க சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேரிச்சம்பழம், பால், தேன், அப்புறம் கொஞ்சம் அவுள் எங்கே வச்சாங்கன்னு தெரில. இவ்வளோ நேரம் நான் எத்தனை தேடி இருக்கேன். அஃப்னாவை போய் அம்மா எழுப்பிட்டு அவுள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன், போயிருக்கேன் அஃப்ரா. இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் பச்சி வடை நோம்பு கஞ்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது போதும், ஏன்னா இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிங்கன்னா இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அஃப்னா பாருங்கள் ஆல்ரெடி நோம்பு திறக்க ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா குடிக்க அஃப்னா? என்னம்மா நோம்பு கஞ்சா அஃப்ரா? ஸோ நோம்பு கஞ்சி நான் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். இது வந்து ஃபலோடா இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வாட்டர் மெலன் ஜூஸு. ஸோ இதான் நோம்பு கஞ்சி. துறா திறந்துட்டேனே. பாருங்கள் இதான் நோம்பு கஞ்சி. ஸோ என்னையோட கடைசி இந்த நோம்பு கஞ்சி. இன்னும் 1 வருஷம் ஆயிரும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த நோம்பு கஞ்சி குடிக்க அடுத்த வருஷம்தான். நம்ம நோம்பு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம்தான். அல்ஹம்துலில்லாஹ் 30 நோம்பு பார்த்திங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 6:35 பார்த்திங்கன்னா நோம்பு திறந்துடலாம். அவ்வளோதான், நோம்பு திறக்க போகிறோம். நோம்பு திறந்துட்டு நாளைக்கு பெருனா பிஸி ஆயிரும். அப்படி தானே அஃப்னா? நாளைக்கு பெருனா வருது அஃப்னா?
எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள் இந்த புள்ள தூங்கவே இல்லை 2 நாளாக. கண்ணெல்லாம் எப்படியா இருக்குது பாருங்கள். இந்த புள்ள எப்போவுமே சேட்டை பண்ணுறது, தூங்கவே மாட்டேங்குது. இதுவும் அப்படி தான், 2 பேருமே அப்படி தான், தூங்குத பழக்கமே கிடையாது. அஃப்னாக்கு வந்து நோம்பு முடிய போகிறது அழுகையாக வருது. அஃப்னா ஃபீலாக இருக்கோ? ஆஹா ஸோ பாருங்கள், சின்ன பிள்ளைங்களே நோம்பு முடியாது ஃபீலாக இருக்கேன். ஆமாம், இன்னும் அடுத்த வருஷம் தானே அந்த நோம்பு. இன்னும் 1 வருஷம் காத்து கிடக்கணும் நோம்புக்காண்டி. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு கஞ்சிக்கும் இந்த இடத்துக்கு பாருங்கள் வடை. ஸோ எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பருப்பு வடையும் இந்த நோம்பு கஞ்சியில் கொஞ்சம் டிக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடையில் சட்னி வச்சுருப்பாங்க. நேரத்துக்கு பாருங்கள் சட்னி. ஸோ இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஃப்னா பாருங்கள், ஸோ நோம்புக்கு கையில் அஃப்னா காமி, இது யார் வச்சு விட்டா உனக்கு? ஸோ இது நான் தான் வச்சு விட்டேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். போய் சொல்லாத. இது யார் வச்சு விட்டா? இந்த ஹார்ட்டு இந்த ஈத் முபாரக்லாம் யார் வச்சு விட்டா? நான் தான் வச்சு விட்டேன். போய் சொல்லல அஃப்னா. அம்மாவா? சரி, நோம்பு கஞ்சி கொடுத்து உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த குடிச்சிருக்கியா நீ? இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? சரி சீக்கிரம் குடிங்கம்மா நோம்பு கஞ்சா. நோம்பு தருக்கு டைம் ஆச்சு. அஃப்னா நீ சீக்கிரம் குடிச்சிரு, நல்லா அடிப்பான். சரி, எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் சொல்லிடு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அனைத்து சொந்தங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈத் முபாரக். எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். எந்த அஃப்ரா பத்து கிடக்கு நீ? ஸோ எல்லாம் கிஸ் கொடுத்துரு எல்லா சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஃப்னா எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் சரி. ஸோ எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். அவ்வளோதான், நோம்பு திறக்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை நான் ரெகுலராக இந்த விளாக்கையும் போட்டிருக்கலாம், நோம்பு திறக்க விளாக்கே போடுறதுல ரொம்ப பிஸி. நீ கடைசி நோம்பு போடுறேன். அவ்வளோதான், மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு பெருநாள் விளாக்கில் நம்ம சந்திப்போம். அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய நோம்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய். அப்புறம் பாய் சொல்லிடு. பாய். கேட்குது கைஸ். See you bad.